புகழேந்தி சொல்லிருங்க. அதாவது நான் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு தெரியும். ஐ ஹவ் ஃபைல் த கேஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ல கொடுத்து அப்புறம் ஃபைல் பண்ணி ஒரு ஊழலுக்கு எதிர்ப்பாக ஃபைல் பண்ணியிருக்கோம் தமிழ். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா மோர் தென் 2 years கன்விக்டட்னா உங்களுடைய நாமினேஷனே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அது கம்மியாக இருக்கும்போது ஏற்றுக்கிறாங்க. அது அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு. நாளைக்கு அவர் அக்யூட்டல் நிரபராதி அப்படின்னும் பொழுது கான்ஸ்டியூஷனில் பிரச்சனை ஆகாது. சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அது இல்லை கன்விக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அது வரைக்கும் அந்த ஆளு குற்றவாளின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அமைச்சர் நிர்மல்குமார் பிஜேபி சொல்றாருன்னா அதிமுக அலையன்ஸ் தொடர்ந்து இருக்கு, ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கிறதால தான் இணைச்சு பேச வேண்டி இருக்கு. ஆகவே ஒரு மனிதர் மீது குற்றம் சாட்டப்பட்டு ஊழல் வழக்குகள் இருப்பது உண்மையானால் அவர் தான் நிரூபிக்க வேண்டும். அதற்காக நான் இப்பயே பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்றது கோர்ட் அல்ல, கோர்ட்டு தான் சொல்லணும். சரி, அப்புறம் ஏன் திரு விஜய் அதிமுகவை பார்த்து ஊழல் சக்தின்னு பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னாரு? ஆமா சார், அதிமுக ஊழல் சக்தி தானே. அதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து? சொல்லுங்க, என்ன மாற்று கருத்து? நான் சொல்லட்டுமா? லட்சுமி கூட சொன்னாங்க, ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு போன வைத்தியலிங்கத்தையும் செந்தில் பாலாஜியும் சேர்த்துக்கலையா? அவங்க மேல ஊழல் கேசுகள் இல்லையா? சிரிச்சிங்கல்ல, பதில் சொல்லுங்க. இப்போ கரெக்டா 2 பேரை மட்டும் சொல்றீங்க, மத்தவங்கலாம் கிடையாதா? மத்தவங்கலாம் கிடையாதா? உங்களுக்கு வேணுங்கிற 2 பேரை மட்டும் எடுத்துக்கிறீங்களா? அங்க அது நிரூபிக்கப்படணும். இங்க தூய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி மாரியாத்தா காளியாத்தான்னு வந்துரும். அப்ப இது நிரூபிக்கப்படட்டும். அவங்க ஒருத்தர் அக்யூட்டல் இருந்து அக்யூட்டல் ஆனா என்ன பண்ணுவீங்க நாளைக்கு? அதுக்காக பனிஷ்மெண்ட் இப்ப கொடுக்க முடியுமா? சோ ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தி எனி ஆன்டி கரப்ஷன் ஆர் சம்திங். ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா கிளியரா கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறீங்கன்னா அவர்களை உண்மையானவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அதான் சட்டம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி நீங்களே முடிவு பண்றதுக்கு யாரு? ரைட்.